இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் FN63 LNT 3 ஃபேஸ் மெயின் சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ளை வரலைங்க. இது கழட்டிட்டு வந்து என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு மெயின் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக ஃபியூஸ் கேரியல் செக் பண்ணிக்கலாம். ஃபியூஸ் கேரியல் மூணுமே நல்லா இருக்குங்க. அடுத்ததாக நியூட்ரல் லைன் செக் பண்ணுறேன், அதுவும் கனெக்டிவிட்டி இருக்குங்க. அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி வரல, ஃபியூஸ் கேரியல் நல்லாவே இருக்குது. ரெண்டாவது ஃபேஸும் நல்லா இருக்குது, மூணாவது ஃபேஸும் நல்லா இருக்குது. இது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற டாப்பு கழட்டி பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபியூஸ் கேரியல் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நெம்பி எடுக்கணுங்க. இதுக்குன்னே புல்லர் இருக்குது, பட் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டரில் நீங்கள் மெல்ல நெம்பி எடுக்கணுங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த பீங்கான் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நாபெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஸ்பார்க்கிங் இருக்கா அல்லது துருப்பிடிச்சிருக்கான்னு பார்த்துக்குங்க. அப்படி இருந்தாலும் சப்ளை வராது. எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குங்க. அதே மாதிரி கிரிப்பாக இல்லைனா கொஞ்சம் அந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் வார்ஸை கொஞ்சம் நெருக்கி விட்டு அது டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணால் மேலே இருக்கிற டாப்பு வெளியே தனியாக வந்துடுங்க. அதாவது மேலே இருக்கிற ஒரு செட் ஆஃப் செட்டு. இப்போது மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு கழட்டினா தான் வரும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உள்ள சாக்கெட்லாம் லாக்கில் இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணி வெளியே எடுக்கிறேன். ரிமூவ் ஆகிடுச்சுங்க. எந்த ஒரு ஸ்பார்க்கிங்கும் இல்லைங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்த நூல் குப்பைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்டி இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இதில் குப்பைன்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நூல் மில்லில் ஓடினதுனால அந்த பஞ்சு குப்பைலாம் போய் லைட்டாக அண்டி இருக்குங்க. ரொம்ப நாளாக ஓடினதுனால அந்த நாபில் லாக் ஆகிருக்கு. இது ரிமூவ் பண்ணிடலாங்க. இந்த பாருங்கள், இந்தளவு குப்பை உள்ள லைட்டாக அந்த திருப்புற ஹேண்டில் வழியாக போயிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நாப் செட் எடுத்து பாருங்கள். இந்த இடத்துல இருக்கிற ஸ்ப்ரிங் பிளேட்டை நல்லா அழுத்தி விட்டு தள்ளினீங்கன்னா டோட்டலாக வந்துடுங்க. இதை பாருங்கள், நாப் பர்ஃபெக்டாக இருக்குங்க. இதில் துருப்பு இருந்துச்சுன்னா நைஸ் எமரியில் தேய்க்கணுங்க. நீங்கள் இந்த மாதிரி கிளிப்பை உருவ வேணாம். உருவுனா அந்த டென்ஷன் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிடும். உங்களுக்கு பார்வைக்கோசரம் நான் வந்து கழட்டி காட்டினேன். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரிங் பிளேட் இருக்கும். சென்டரில் இருக்கிறதுலே நைஸ் எமரியாக போட்டு லைட்டாக தேய்ச்சிக்குங்க. தேய்ச்சிட்டு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பு போட்டு தைட்டுச்சிக்கலாம். அந்த காடி பாருங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு, அது எப்படி கழட்டினீங்களோ அதே மாதிரி தான் மாட்டணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அசைவில் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா லாக் பண்ணிவிட்டு ஆட்டி பாருங்கள் வெளியே வருதானே. அதுக்கு அடுத்தது அதை வச்சுட்டு அந்த 3 சாக்கெட் இருக்கிறது இதையும் வந்து பார்த்திங்கன்னா எமரி போட்டு தேய்ச்சிக்கோங்க. இந்த பின் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த டென்ஷன் பிளேட், அதாவது அந்த ஸ்ப்ரிங் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிடுங்க. அந்த மாதிரி லூஸ் ஆகிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் மாதிரி கீழே வச்சு ஒரு செம்பு தகரத்தை வெட்டி வச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் பிளேட் மாட்டினீங்கன்னா நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்குங்க. இப்போது இது ஷேக் ஆகுது. இதை கழட்டி விட்டு ஸ்ப்ரிங் பிளேட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளைச்சி விட்டு போடலாம். இது பழுத்து போயிருந்துச்சுன்னா செட் ஆகாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிளேட்டு இதே சைஸுக்கு வெட்டி வச்சு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது மேலே வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிரிப்பிங் ஆகிடுங்க. அவ்வளோதாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லூஸ் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா காலப்போக்கில் உங்களுக்கு பர்ன் ஆகி இந்த மவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்னிங் ஆகிடுச்சுன்னா அப்புறம் வேஸ்ட்டாக போய்டும் மெயின். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு கிளிப்பு கழட்டலாம். அதாவது அந்த நாபு அந்தந்த சைடு கழட்டி அப்படியே கொஞ்சம் லைட்டாக எமரியில் தேய்ச்சி ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். கரெக்டாக டைட்டாக இருக்குங்க. 2 பக்கமும் நுழைச்சி பார்த்தா தான் அந்த டைட் தெரியும். ஒரு பக்கம் நுழைச்சா அடுத்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லூஸாக இருக்கும். அதனால் 2 பக்கமும் இந்த நாப் போட்டு பாருங்கள். நல்லா கிரிப்பாக இருக்குங்க, லூஸ் கனெக்ஷன் இல்லாமல். இப்படி இருந்தால் ஓகேங்க. அதே மாதிரி எல்லா பிளேட்டும் கழட்டி கொஞ்சம் நைட்டாக எமரி போட்டுக்குங்க. லைஸ் எமரி போட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பேக் சைடு திருப்பி விட்டு பேக்கில் இருக்க கேப் கழட்டினோம்னா இந்த கியர் சிஸ்டம் வருங்க. இந்த ராடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிளிப் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டு முன்பக்கமாக இழுக்கலாம். இது முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டைப் இருக்கனால ஃப்ரீயாகவே பேக் சைடு வந்து வந்துருச்சு. இது நீங்கள் கழட்ட தேவையில்லைங்க. கழட்டினீங்கன்னா மறுபடியும் கரெக்டாக உட்கார வைக்க முடியாது. அப்பவுமே சுவிட்சு வேஸ்ட்டாக போயிடும். இதுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்வைக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் நான் கழட்டி மாட்டுறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கிரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நூல் மில்லில் ஓடினதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கிற ஹேண்டில், அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு போடுறேங்க. சைடெல்லாம் பேரிங் ரோலர் இருக்குங்க. அதை கரெக்டாக உட்கார வச்சு அதில் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு இதை பாருங்கள், இது மாதிரி அந்த கியரை ஸ்ப்ரிங் கியரை மாட்டி விட்டு நம்ம கையில் அழுத்தி பிடிச்சி கரெக்டாக உட்கார வைக்கணுங்க.
உட்கார வச்சு அப்படியே பேக் சைடு ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு அப்படியே திருப்புங்க. திருப்பினோம்னா உங்களுக்கு முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல் இருக்கணுங்க. அதாவது அந்த நாப் சாக்கெட் வந்து நவர்ற மாதிரி அந்த ஹோல் அந்தாண்ட ஒன்று, இதுக்கு இந்தாண்ட இந்த சைடு ஒன்று இருக்குங்க. இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே திருப்பி விட்டு முன்னாடி இருக்கிற பேஸில் உட்கார வச்சுருங்க. உட்கார வச்சு அந்த பல்லு சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கொயர் கரெக்டாக நேராக இருக்கிற மாதிரி மாட்டினுங்க. மாற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ராடு வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் டைரெக்ஷன் மாறிடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ராடு மாட்டி விட்டு அந்த பல்லு சக்கரத்தில் லைட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு சைடில் 2 கிளிப் இருக்குங்க, டென்ஷன் பிளேட், அது ரெண்டையும் மாட்டி விட்டு இந்த பேக் சைடு கேப் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி உட்காந்ததுக்கப்புறம் 2 ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுக்கோங்க. என்னுடைய சேனலில் இந்த மெயின் சுவிட்ச் சர்வீஸ் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, எலக்ட்ரிக்கல் வீடியோஸ், ஆர்ஓ சர்வீஸ், பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பிவிசி கைவினை பொருட்கள் செய்கிறது, சமையல் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இப்போ பாருங்கள். அந்த சாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஸ்டெம்ப் இருக்குங்க. அதில் அந்த நாபிலெலாம் லைட்டாக மைல்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். பர்ஃபெக்டாக ஆன் ஆகுதுங்க. ஆஃப் பண்ணோம்னா அந்த சாக்கெட் கலண்டுடுது. மேல் கேப் போட்டு டைட் வச்சுட்டா உங்களுக்கு அது சரியாக போயிடுங்க. இந்த மேல் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 ஸ்க்ரூ இருக்குங்க. அது ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி அந்த ஃபியூஸ் லிங்க் கூடிய அந்த சாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எதாவது டேமேஜ் ஆகிருந்தாலோ அல்லது எதாவது துருப்பு இருந்தாலோ அல்லது அந்த கிரிப்பிங் அந்த ஸ்ப்ரிங் வாஷர் லூஸாக இருந்தாலும் அதை சரி பண்ணி மீண்டும் மாட்டிக்கலாங்க. ஏற்கனவே இந்த மெயின் சுவிட்ச் சர்வீஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தெளிவாக இருக்கும். அதையும் போய் பாருங்கள் வேணும்னா. இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக மேலே இருக்கிற ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க. இப்போது மெயின் சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீரிஸ் லைனில் செக் பண்ணிக்கலாம். ஃபியூஸ் லிங்க்கும் சப்ளைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுங்க. இப்போ வந்து ஆஃபில் இருக்கிறனால கனெக்ட் ஆகலைங்க. இப்போ ஆன் பண்ணதும் நியூட்ரல் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக கனெக்ட் ஆகுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டுக்கும் ஃபியூஸ் லிங்க்கும் செக் பண்ணுற லைன் வருதுங்க. ஃபியூஸ் கேரியல் மாட்டினா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டுக்கு லைன் போகுங்க. ஃபியூஸ் கேரியல் மாட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஃபியூஸ் லிங்க்கை நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ் லைனில் செக் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கா இல்லையான்னு. அதுக்கு அடுத்தது மாட்டிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்புட் கொடுக்குறது அவுட்புட்டுக்கு போகுங்க. இதில் ஆஃப் பண்ணிட்டோம்னா ஃபியூஸ் லிங்க்கு ஃபேஸ் கரண்ட் வராதுங்க. இப்போது இந்த ராடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் நாப் இருக்குங்க. அதை மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு லென்த்து வெளியே இழுத்துக்கலாம். பாக்ஸ் அசம்பிள் பண்ணுறதுக்கு இது நல்லா யூஸாக இருக்குங்க. இந்த மாதிரி டைப் 63 ஆம்ஸ் சுவிட்சுங்க. இது ஃபியூஸ் லிங்க்கும் 63 ஆம்ஸுங்க. உங்களுக்கு நல்ல லைஃப் வரணும்னா 63 ஆம்ஸ் சுவிட்சு போட்டு நீங்கள் ஃபியூஸ் லிங்க் கம்மியாக போட்டு நீங்கள் கம்மியான லோடுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மெயின் சுவிட்சு ரொம்பவுமே லைஃப் வருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.